கைது செய்யப்பட்டுள்ளோம் என்பதை ஒரு முதல்ல ஒரு வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து இங்க வழியிட்ட உணர்வுள்ள இந்து மதத்துல உணர்வுள்ள பாரதிய ஜனதா கட்சி மேல மிகப்பட்டுள்ள இங்க வாட்ஸ்அப் செய்தியில பெருசா யாரும் அழைப்பு கொடுக்கல, யாரும் வருவாங்க அப்படின்னு இல்லாம பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு யாராலும் இந்த வழியிட்ட முதல்ல அனைத்து நிர்வாகிகள் அதாவது பாரத தேசத்துல ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய ஒரு மசூதிக்காகவோ ஒரு கிறிஸ்தவர் ஒரு சர்ச்சுக்காகவோ போராடுறாங்கன்னா அது ஒரு விஷயமா சொல்லலாம். ஆனா பாரத தேசத்துல இந்து கோவிலுக்காக போராடுறதா மிக வேதனையான ஒரு செயல். இந்திய தேசத்துல இந்துக்கள் போராடுறாங்க, இந்து கோவில்களுக்காக, அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல். இப்ப நம்ம போய் ஒரு அரபு நாட்டில் போய் ஒரு இந்து கோயில் பேசணும், இந்து கோயில் கட்டணும் போராடணும், அது வேற விஷயம். இந்தியாவில உலகத்திலே இந்துக்களுக்காக ஒரு நாடு, இந்துக்களுக்காக இருக்கிற ஒரே நாடு உலகத்திலே இந்தியா தான். அந்த இந்தியாவில இந்து கோவில்களுக்காகவும் இந்துக்களுக்காக போராடுறது மிக கேவலமான ஒரு செயலா இந்திய தேசத்தில் நடக்குது. அதுவும் தமிழ்நாடு தான் நடக்குது. இப்போ அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு என்ன சொல்றாங்க, அது பேரு தர்கா சொல்றாங்க. இந்த தர்கா வழிபாடு இஸ்லாம்ல கிடையாது, சவுதியில கிடையாது, அரபு நாடு எங்கேயுமே தர்கா கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் தர்காவுக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர் இருக்கிறாரு, அவர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது இப்படி கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு கையெழுத்து கும்பிட்டுனா, இணை வைப்பது தவறு. இஸ்லாம் மதத்துல இணை வைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன செய்வோம், ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சா கடவுள் மாதிரி வணங்குவோம், அவங்க அடுத்த ஒரு பொருளை வணங்க மாட்டாங்க. அதே போல ஒருத்தர் இறந்துட்டா நம்ம ஒரு போட்டோ வச்சு வணங்குவோம், அவங்க வணங்க மாட்டாங்க. தர்கா வழிபாடு இஸ்லாம்ல கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட அதுல 2 பிரிவு இருக்கு, சன்னி சியான்னு. அது ஒரு பிரிவு தான் அந்த தர்கா வழிபாடு பண்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, திருப்பரங்குன்றத்துக்காக எல்லா முஸ்லீமும் குரல் கொடுத்துக்க மாட்டாங்க, தர்கா வழிபாடு எதிர்க்கிறவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் திமுக தெரியாம ஒரு சில இஸ்லாமியர்கள் அங்க வழிபடுறாங்க, அவங்களுக்காக ஒட்டுமொத்த இந்துக்களையும் இருக்கிறாங்க. அந்த திமுகனா இந்துக்களோட ஒற்றுமை எந்த லெவல் இருக்கு? இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்துக்களுக்காக இந்துக்கள் போராடிட்டு இருக்குது, இந்து கோயில்களுக்காக இந்துக்கள் போராடிட்டு இருக்குது? எங்க போராடிட்டு இருக்கிறோம்? அது குறிப்பா தமிழ்நாட்டில் தான் போராடிட்டு இருக்கிறோம். சின்ன ஒரு கோயிலுக்கு கோரிச்சுக்கமா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு, ஒரு கோயில் திருவிழாவா, எல்லாருக்கும் அவங்கள போராடிட்டு இருக்கோம். இது எவ்வளவு மோசமான செயல். இப்ப என்ன, ஒரு அந்த தீப தூண்னு சொல்ற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும், இந்த தமிழக அரசு ஏத்துக்க மாட்டேங்குது, அதான் நிராகரிக்குது. அப்போ நாம யாருக்கு கட்டுப்பட்டு இங்க வாழ்றோம்? அம்பேத்கர் இயற்றிய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன, நம்மகிட்ட பகவத்கீதை என்ன சட்டம் சொல்லிருக்கோ அதுதான் வாழணும் நம்ம சொல்றது இல்ல. ஏன் இஸ்லாமியர்கள் சொல்ல முடியாது, பைபிள் என்ன சொல்லிருக்கோ, சரி குர்ஆன் என்ன சொல்லிருக்கோ அதுபடிதான் வாழணும்னு அவங்க சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களும் பைபிள் என்ன சொல்லிருக்கோ அதுபடிதான் வாழணும்னு சொல்ல முடியாது. இந்தியாவோட அத்தனை பேரும் அம்பேத்கர் சட்டங்கள் என்ன சொல்லிருக்கோ அதுபடிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சட்டத்துக்கு தமிழக அரசு மரியாதை கொடுக்கணும்னா இந்த தமிழக அரசுக்கு நாம ஏன் மரியாதை கொடுக்கணும்? தமிழக அரசு சொல்றதை நாம ஏன் செய்யணும்? அதாவது வெள்ளக்காரன் இருக்கும்போது ஒத்துழைமை சொன்னாங்க, வெள்ளக்காரனுக்கு ஒத்துழைமை பண்ண மாட்டோம், அவங்க சொல்ற சட்டத்தை நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காந்தி கடைசியா ஒரு போராட்டம் பண்ணாரு. அதே போல வருங்காலத்துல நம்மளோட மாநில தலைமை ஒரு முடிவெடுக்கணும். அதாவது தமிழக சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், தமிழக ஆட்சிக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. இவங்க மதிக்கலையே, இவங்க ஹைகோர்ட் உத்தரவு மதிக்கல. அப்ப நாம ஏன் ஸ்டாலின் அரசு நாம மதிக்கணும்? ஏன் நாம கட்டுப்பட்டு நம்ம எதுக்கு கட்டுப்பட்டு சொல்லணும்? அம்பேத்கர் சட்டப்படி காவல்துறை நம்ம போராடணும், இந்த கை முடிவு வச்சிருக்காங்க. இது இந்த சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து உட்காந்துருக்கோம். இதே நாம இன்னும் 500 பேரை கூப்பிடலாம், நம்ம எதுக்கு கோவில் கூப்பிட்டோமா கூப்பிடல, இதே 500 பேரை கூப்பிட்டு என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நம்ம செய்யல, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா இந்த தமிழக அரசு செய்யல, அரசு எவ்வளவு கூடிய அவளிதான் தமிழக அரசு சட்டத்தை மதிக்காது, நாம ஏன் மதிக்கணும்? அப்போ இந்துக்களுக்குன்னா என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு பாதிப்பு, இஸ்லாமிய ஒரு பாதிப்புமா திமுக அரசு எல்லா விதத்திலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. நாம சாதாரண விஷயம், இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரளயம் வந்துருமா, இல்ல நாட்டுல மரக்கலம் வந்துருமா? ஒண்ணும் வராது. ராமர் கோயில் கட்டினா வந்துடும் பிரச்சனை வந்துருந்தாங்க, என்ன வந்துச்சுப்பா? ஒண்ணும் வர அமைதியா தான் இருக்கு. அதே போல இந்த திருப்பரங்குன்றத்துல இந்த தீபத்தை ஏற்றுட்டா பிரச்சனையா வந்துருக்காது. இந்த பிரச்சனையை பூதகரமா ஆக்குறது திமுக அரசு. இதுல திமுக அரசோட உச்சபட்சம் உயர் நீதிமன்றம் சொல்றத காதல வாங்காம அதை திரும்ப காவல்துறையாளர் வழிகொண்டு ஏற்றதெல்லாம் எல்லாம் செய்யாது திமுக அரசு. ஆனா படிக்கிறாங்க
நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது காவல்துறை வைக்கல. இப்ப நாம ஒரு இடம் சொன்னா தீர்ப்பு இருக்கு நம்மகிட்ட காட்டுவாங்க காவல்துறை, இது ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஏன் இந்த தீர்ப்பை வந்து அங்க காட்டுவாங்க விடுவாங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்புப்படி சட்டம் தமிழ்நாட்டுல நடக்கல. இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா இந்துக்கள் ஒரு தமிழ்நாட்டை விட்டு போகணும், உத்தரப்பிரதேச போகணும், இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி ஒழியும். அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம குடும்பம் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். எல்லாரும் குடும்பம் இருக்கு. கும்பகோணம் ஆண்களுமே எத்தனை பேர் திருப்பணம் நிற்கலாம்? இந்த பிஜேபி மட்டும் தான் இருக்கலாம். எத்தனை பேர்? ஆனா பாருங்க, இந்த கோயில் நடக்கும்போது நம்ம வரணும். கோவில் ஒரு பிரச்சனை, இந்த பேசும்போது பிரச்சனை இந்த பிஜேபி வந்துருவான். ஆனா கோவில் சம்பந்தமா மாலை வாங்கிறதுக்கு மரியாதை வாங்கிக்கலாம், பணக்காரன் திமுக எல்லாம் வந்துக்கலாம். கோவில் பிரச்சனைக்கு அவங்க போனா 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கலாம். இங்க இருக்கிற 30 பேர் தான் முருகனுக்கு நமக்கும் 30 பேர் சம்பந்தம் இருக்கா? 30 வாசிக்கு எவன் வந்துக்கலாம்? திமுக முதல்ல வந்துக்கலாம். அந்த மாநில எவன் திமுக வந்துக்கலாம். இப்போ வந்துருப்பானா உங்களுக்கு ஏன் திமுக எத்தனை வந்துருப்பானா? அப்போ பிஜேபி இந்து மதத்துக்கு சம்மந்தம் உள்ளவா? மீதி எல்லாம் இந்து மதப்படி கல்யாணம் பண்ணிக்கலையா, இந்து மதப்படி கல்யாணம் பண்ணிக்கலையா, எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒழுங்கில் சாமி போகணும், மக்களை சிந்திக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் முடிச்சுன்னா ஆட்சி மாறணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவுன்சிலரா, மாநகராட்சியில ஒரு கவுன்சிலரா மாறணும். நாம மாநகரத்துக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய முடிவுனா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு மிகப்பெரிய பங்களிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சில விஷயங்கள் உங்க மனசுல வரத 4 பேர் பேசி புரிய வைங்க. இந்துக்களுக்கு பிஜேபி மட்டும்தான் சம்பந்தமா? நான் குரு பூஜை குரு பகவான் பேச்சு போறாரு, சனி பேச்சு போறாருன்னா முதல்ல நீங்க முடிக்கலாம். ரெட்டை வேஷம் போடலாம். சுத்தமான ஒரு சுயநலவாதினா திமுக அப்படி என்ன கிடைக்குது? எனக்கு வந்து வேலை கொடுத்தாரு, என் வந்து கல்யாணத்துக்கு எம்எல்ஏ வந்தாரு, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் முடியல. அவனுடைய சுயநலத்துல இந்து மதத்தையும் நம்மள போல இந்து மத ஈடுபாடு பழி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து மாநிலத்தில் கையாளிக்கிறாரு. வேற எந்த கட்சியாச்சும் அதுக்கு குரல் கொடுப்பானா? ஆனா நம்ம இந்து மக்களும் சரி, அன்னைக்கு கும்பாபிஷேகத்தில் மக்கள் வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை யாராச்சும் வருவாங்களா? அந்த உணர்வு இல்ல. அந்த உணர்வை நம்ம வந்து சொல்லணும், வெளியில மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து பாடம் எடுக்கிறோம். நாமளும் இனிமேல் வெளியில போய் மக்கள்கிட்ட சொல்லி இதை புரிய வைக்கணும். இதை புரிஞ்சாதான் இது போல நம்மளாம் கையில வேண்டிய அவசியம் இருக்காது. இந்து மக்களும் இந்து கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் தைரியமா அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. வெற்றி